வெரி குட் ஈவினிங் எவ்ரிவான். இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல என்னென்ன புதுசான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க ஷோக்குள்ள போலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பரபரப்பான லைஃப்ல நம்மளால பாடிக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கோ இல்ல ப்ராப்பரா ஹெல்தியான ஃபுட் எடுக்கிறதுக்கோ நம்ம டைம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்பவே ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து எப்படி டாக்டருக்கு செலவு பண்ணாம நம்ம ஹெல்தியான முறையில நம்மள பாத்துக்கலாம் அப்படிங்கிறது யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால சாத்தியமாகும். இன்னைக்கு இந்த யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி தராங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க போலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஆசனாஸ் ஃபார் கொலஸ்ட்ரால் பகுதி 2. நம்ம கடந்த பகுதியிலுமே ஒரு 2 ஆசனங்கள் பார்த்துட்டு இருக்கணும். நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவலில் பேலன்ஸ் லெவலில் வைக்கிறதுக்காக இந்த ஆசனங்கள்லாம் ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பகுதியிலுமே ஒரு 2 ஆசனங்கள் பார்த்துலாம். அது என்னென்ன ஆசனங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு முதல் ஆசனம் அர்த்த மச்சேந்திராசனா. அந்த ஆசனம் பண்ண போகிறோம். அதுலேயே பேசிக் லெவலும் அப்புறமேட்டு ஆக்சுவல் போஸ் நம்ம சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தனுராசனாத்துலேயுமே பேசிக்ல அதுக்கப்புறமேட்டு முழுமையான ஆசனா இதுதான் ஆக்சுவல் போஸ் அப்படிங்கிற மாதிரி அதையும் நம்ம பார்த்துடலாம். முதல் ஆசனா அர்த்த மச்சேந்திராசனம். தண்டாசனால உட்காந்துக்கலாம். நல்ல ஒரு மூச்சு இழுத்துட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். ஃபஸ்ட்டு இது பேசிக் லெவலில் சொல்கிறது ஒன்றும் இல்லை. காலை மடக்கிட்டு இந்த காலை இந்த பக்கமாக வலது காலை இந்த பக்கமாக கொண்டு வச்சுட்டு இந்த இடது காலை நல்லா நேராக ஆக்கிட்டு நம்ம இந்த விரல்கள் நம்மளை நோக்கி பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். கைகள் இப்படியே இடது முட்டிலே வலது காலோட முட்டியில் இப்படி வச்சுட்டு வலது கையை இந்த பக்கமாக திருப்பிட்டு முதுகு நல்லா நேராக ஆக்கிட்டு இப்படி திரும்பி இப்படி பார்க்க போகிறோம். சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். தளர்த்தும் போது முதல்ல தலையை ஃபஸ்ட்டு திருப்பிட்டு அதுக்கப்புறம் கைகளில் தளர்த்திட்டு அதுக்கப்புறம் கால்களில் தளர்த்திக்கலாம். இப்போ அப்படியே நம்ம இடது காலில் பண்ண போகிறோம். இடது காலை மடிச்சுட்டு இந்த இடது காலை வலது காலை தாண்டி இப்படி வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வலது கையை இடது முட்டி மேலே இப்படி வச்சிடலாம். இடது கையை நல்லா இப்படி பின்னோக்கி நல்லா முதுகு தண்டை நல்லா நேராக ஆக்கிட்டு நல்லா இப்படி முறுக்குற தன்மை மாதிரி வந்துடணும். வந்துட்டு அதுக்கப்புறம் கையை பின்னோக்கி இப்படி வச்சிடுறோம். அதுக்கப்புறம் கழுத்தை இப்படி திருப்ப போகிறோம். இந்த கழுத்தை இப்படி திரும்பும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டரை இப்படி ரைஸ் பண்ணக்கூடாது. நல்லா நேராக இப்படி வச்சிடணும். அதேமாதிரி மார்பகுதி விரிக்கிற மாதிரி இருக்கணும். நம்மளோட தாடை இதுக்கு நேராக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்படியே திரும்பி இதில் சில வினாடிகள் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். அடுத்தது இப்போதான் முழுமையான அர்த்த மச்சேந்திராசனா பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னா இடது காலை இப்படி மடக்கி வச்சுட்டு வலது காலை இப்படி இந்த இடது காலை தாண்டி வைக்க போகிறோம். நம்ம இந்த காலை நீட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அது போல் நம்ம இப்படி மடக்கி வைக்க போகிறோம். மடக்கி வச்சுட்டு இப்போ எந்த கால் மேலே இருக்கோ அந்த கையை எப்படி பின்னாடி கொண்டு போக போகிறோம். இப்போ வலது கால் மேலே இருக்கிறதுனால வலது கையை பின்னோக்கி கொண்டு போயிட்டு இடது கையை இப்படி மடக்கிட்டு இந்த காலை தாண்டி இந்த எல்போ வச்சு இந்த காலை இப்படி தள்ளணும். தள்ளிட்டு இந்த கையை வச்சு இந்த முட்டியை பிடிக்க போகிறோம். பிடிச்சி நல்லா வலது பக்கம் திரும்பணும். சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இப்போ இந்த மாதிரி கை இந்த முட்டியில் பிடிக்க வரல, இந்த வழக்கு தான் வருது, இப்படி தான் வருதுனாலும் பரவாயில்ல, இப்படியே கூட நம்ம அப்படி வச்சிடலாம். இப்படி வச்சுட்டு கூட நம்ம பண்ணலாம். நமக்கு தேவை இந்த அப்பர் பாடியில் கொஞ்சம் முறுக்குத்தன்மை ஏற்படும். தளர்த்திக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம வலது பக்கம் செய்ய போகிறோம். அதாவது வலது காலை மடக்கி இப்படி வச்சுட்டு இடது காலை தாண்டி இப்படி வைக்க போகிறோம்.
இப்போ எந்த கால் மேலே இருக்கோ, சில பேர் எதுக்காக நம்ம இதை சொல்கிறோன்னா, சில பேர் வந்து கொஞ்சம் குழம்பிடுவாங்க. என்னன்னா எந்த கையை வந்து இப்படி பின்னாடி வைக்கிறது, எப்படி இப்படி வைக்கிறதுங்கிற மாதிரி பண்ணுவாங்க. அதுக்காக சுலபமாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எந்த கால் இப்படி மேலே இப்படி வச்சுருக்கோமோ அதோட கையை பின்னாடி வைக்க போகிறோம். இப்போ நான் வந்து இடது காலை வந்து இப்படி மேலே வச்சுருக்கிறதுனால இடது கையை இப்படி பின்னோக்கி வந்து நான் வைக்கணும். வச்சுட்டு வலது கையை மடக்கி இந்த காலை தாண்டி இப்படி தள்ளிட்டு அதுக்கப்புறம் இந்த முட்டியை வந்து பிடிக்கும். முதுகு தண்டை நல்லா நேராக்கி இப்படி திரும்பி பார்க்க போகிறோம். இல்லை சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இப்போ இந்த ஆசனம் பண்ண முடியாதவங்க தான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி பேசிக்காக வந்து அது எப்படி பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். அது முயற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆசனம் வந்து அப்படியே வந்து செஞ்சிடலாம். இப்போ வந்து ஆசனம் 2 தனுராசனா. அப்படியே வந்து கவிழ்ந்து படுத்துடலாம். இதில் கவிழ்ந்து படுத்துட்டு 2 காலுமே மடக்கிட்டு, இது வந்து பேசிக், 2 கையுமே வந்து இது கண்காலை வந்து இப்படி பிடிக்க போகிறோம். பிடிச்சிட்டு இப்படி ரைஸ் பண்ண போகிறோம். நம்மளோட பான பகுதியை மட்டும் இப்படி ரைஸ் பண்ண போகிறோம். இதுலேயே சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இப்போ முழுமையாக தனுராசனா எப்படி பண்ணுறதுன்னா, அதே மாதிரி தான் காலை வந்து மடக்கிட்டு இந்த ஆங்கிள் இப்படி பிடிச்சிட்டு நம்மளோட தொடைப்பகுதியை கீழேருந்து மேல் நோக்கி இப்படி தூக்கணும். தூக்கிட்டு மார்பகுதி இப்படி கொண்டு வரும். இல்லை சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். தனுராசனத்துக்கு மாற்று ஆசனம் பாலாசனம். தளர்த்திக்கலாம். இந்த 2 ஆசனங்கள் வந்து நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவலை கரெக்டாக பேலன்ஸ் லெவலில் வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த ஆசனங்களை முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம். ஒவ்வொரு நாளும் இந்த இங்கிலீஷில் பேசலாம் செக்மெண்ட்ல இவர் புதுசான நிறைய விஷயங்களை பிகினர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. அந்த வகையில் இன்னைக்கு இவர் சொல்லி கொடுக்க போற விஷயம் என்னங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கோம்ன்ற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள் இல்லையா. ஸோ டென்சஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்குறோம். ஸோ காலங்களில் வரும்போது நமக்கு ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் அந்த மாதிரி 3 காலங்களும் பிரித்து நமக்கு வரும். ஒவ்வொரு காலத்துலையுமே நம்ம என்ன பண்ணுவோம், அஃபர்மேட்டிவோட யூஸ் பண்ணுவோம். அந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், இல்லைனா இன்ட்ராகேட்டிவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அந்த கேள்விக்கான பதில் கொடுக்கணும். அந்த பதில் வந்து பாசிட்டிவாக இருக்கா, நெகட்டிவாக சொல்கிறீங்களா அப்படிங்கிறது தான். ஸோ கேள்விங்கிறது ஒரு பொதுமையானது தான். ஸோ அந்த பொதுமையான கேள்விக்கு வந்து அந்த கேள்வியே உங்களை நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை அந்த கேள்விக்கு தக்குன மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக பதில் சொல்லலாம். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தி கொண்டு வரோம். ஸோ ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு நமக்கு எதெல்லாம் வேணும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, கண்டிப்பாக ஒரு பர்சன், அதாவது அந்த சென்டென்ஸில் யார் அந்த வேலையை செய்கிறாங்கன்றது இல்லையா. ஸோ இண்டிகேஷன் ஆஃப் அ சப்ஜெக்ட் அப்படிங்கிறது. ஸோ டியூர் ஆஃப் ஆக்ஷன், சப்ஜெக்டோடைய வேலை அங்கே இருக்குது. அண்ட் செயல், நம்ம என்ன செயலை செய்கிறோம் அப்படிங்கிற ஆக்ஷனோட வேலையும் இருக்குது. அந்த ஆக்ஷன் வந்து எந்த காலத்துக்கு ஏற்ப வராங்கன்றது தான் முக்கியம், சரிங்களா. ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கான டென்ஸ், இன்னைக்கான ரூல், இன்னைக்கான சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதெல்லாம் இன்ட்ரோகேட்டிவ். ஸோ இன்ட்ரோகேட்டிவ்லேயே நம்ம என்ன பண்ணலாம், நெகட்டிவ் எழுதலாம், இல்லை பாசிட்டிவ் எழுதலாம். சென்டென்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், நெகட்டிவாகவும் ஃப்ரேம் பண்ணலாம், பாசிட்டிவாகவும் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ முன்னாடி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி verb form 3, V1 வந்து ப்ரெசன்ட், V2 வந்து பாஸ்ட், V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அப்போ V1 அப்படின்னு வரும்போது
இம்ப்ரெஸ் அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ இம்ப்ரெஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஈர்க்க, டு த கிராவிட்டி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இம்ப்ரெஸ் அண்ட் V2 and V3 இம்ப்ரெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இடி சேர்த்து வர்றது. இம்ப்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனா ஸோ ஈர்க்கப்பட்டது அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ நமக்கு ஒரு கிராவிட்டி, அவங்களுடைய ஆக்ஷனோ அவங்களுடைய செயல்களோ ஒரு எக்ஸ்பிரசிவ் லோனோ இல்லை நமக்கு எப்படி இருக்கலாம், ஒரு இம்ப்ரெசிவாக இருக்கா அப்படிங்கிறது தான். ஸோ ஈர்க்கிற மாதிரி இருக்கா. இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க பேசுகிற வார்த்தைகளை நம்ம என்ன ஆகிடணும், அட்மையர் ஆகிடணும், இல்லை இன்ஸ்பயர் ஆகிட்டு அகெயின் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எஃபெக்டிவாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான வார்த்தை தான் இம்ப்ரெஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதுக்கு நம்ம எப்படி சென்டென்ஸ் எடுக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு எழுதுவோம். சரி, இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ல இருக்காங்க. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ங்கிறது நம்மளுடைய டென்ஸ், அதோட ரூல் எழுத போகிறோம். ரூல் வரும்போது வில் ஆர் ஷால் ஃபாலோட் பை ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா இன்ட்ரோகேட்டிவ் அப்படிங்கிறதால வில் ஆர் ஷால் ஃப்ரண்ட்லேயே வந்துடும் அண்ட் ஃபாலோட் பை சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா ஹேவ், அதாவது பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது. ஸோ பர்ஃபெக்ட் கூட நீங்கள் V3 சேர்த்துக்கலாம். இல்லை நெகட்டிவ் ஃபார்ம் வேணும் அப்படின்னா ஆப்ஷனலாக நெகட்டிவ் சேர்த்துக்கலாம். தென் V3 which is indicate past participle. கண்டிப்பாக என்ன பண்ணலாம், கொஸ்டின் மார்க் எப்போ கொடுக்கலாம்னா எய்தர் ஆஃப்டர் V3லேயே நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் சென்டென்ஸை நீங்கள் டெவலப் பண்ணி என்ன பண்ணலாம், கொஸ்டின் மார்க் கொடுத்துக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் கொஸ்டின் மார்க் கொடுக்கலாம். எதனாலனா விச் இஸ் ஆன் இன்ட்ராகேட்டிவ். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம வேர்ப் வந்து இம்ப்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சப்ஜெக்ட் ஒன்று எடுக்கலாம். சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வில் ஆர் ஷால். ஸோ வில் எடுத்துட்டேன். ஸோ அப்போ வில் தே அப்படிங்கிறது எடுக்கிற சப்ஜெக்டா. வில் தே ஹேவ் நாட் impressed. So will they have not impressed அப்படின்னா அவர்களை கவரவில்லையா இல்லை ஈர்க்கப்படவில்லையா அப்படிங்கிறதோட முடிஞ்சிச்சு. இல்லை எந்த விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் will they have not impressed their words அப்படின்னா அவங்களுடைய வார்த்தைகள் அவங்கள கவரவில்லையா இல்லை ஈர்க்கப்படவில்லையா அப்படிங்கிற மாதிரி இன்னமும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ will they have not impressed அப்படிங்கும் போது சிம்பிளா என்ன பண்ணலாம், ஈர்க்கப்படவில்லையா. ஸோ அப்போ அவங்க பேசின வார்த்தைகளோ இல்லை அவங்க சொன்ன பொன்மொழிகளோ எதுவுமே அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து நம்ம இன்ட்ராகேட்டிவ்ல. இதே நீங்கள் பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல எழுதுறீங்கன்னா they will not have impressed. ஸோ இங்கே வந்து இல்லையான்னு ஒரு கொஸ்டினோட கேட்குறோம். ஏன்னா பண்ணாங்களா பண்ணலையான்னு தெரியல. ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, பண்ணல அப்படின்ட்டாங்க. they will not have impressed அப்படின்னா அவன் இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லையே அப்படிங்கிறது இங்கே வந்துடும். இதே பாசிட்டிவ்ல நீங்கள் எழுதுறீங்க அப்படிங்கும் போது they will have impressed. ஸோ அப்போ நீங்கள் இதே பாசிட்டிவ்ல எழுதும்போது they will have impressed அப்படின்னு வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க, இருக்கிற மாதிரி பேசினாங்க, இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி சொன்னாங்க, இல்லை இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி கிஃப்ட் கொடுத்தாங்க, இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி என்னை ப்ரைஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம், விச் இஸ் த பாசிட்டிவ். ஸோ அந்த ஆஃப்டர் த V3ங்கிறது வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடியது தான். ஸோ நம்ம எப்படி வேணுமோ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய அந்த சூழ்நிலைக்காக அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், சென்டென்சஸை நீங்கள் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ அப்போது ஒரே ஒரு இன்ட்ராகேட்டிவ் ஃபார்ம் அப்படிங்கிறத வச்சு அந்த இன்ட்ராகேட்டிவ் ஃபார்ம்ல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற 2 ஆன்சரை பிரிச்சிருக்கும் இல்லைங்களா. ஸோ இது கம்பல்சரி இதுக்கு ஆன்சர் பண்ணணுமா, அதே மாதிரி கம்பல்சரி வில் ஆர் ஷால் தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. யூ கேன் யூஸ் ஈவன் த WH கொஸ்டின்ஸும் யூஸ் பண்ணலாம். பட் சின்ஸ் நம்ம இங்கே வந்து ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால வில் ஆர் ஷால் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். ஸோ ஃபியூச்சர் வரதுனால வில் ஆர் ஷால் கொடுக்கணும். சரிங்களா. ஸோ இன்னைக்கான verb form, இன்னைக்கான ரூல் வச்சு நம்ம சென்டென்ஸ் அழகாக ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களுமே இந்த verb form வச்சுட்டு ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க.
அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். இந்த உலகத்தில் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிறதே இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் புதுசாக இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாருமே ஃபோட்டோ ஒன்று காப்பி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நிஜமாவே என்ன நினச்சிப்பாங்கன்னா ஃபோட்டோவை அப்படியே காப்பி எடுத்து வரணும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. பட் ஆக்சுவலாகவே ஜெராக்ஸ் அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்குமே புரியும். ஃபோட்டோ காப்பி அப்படின்னா யாருக்குமே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஃபோட்டோ காப்பி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது ஒன்று போலேயே இன்னொன்று ஒரு நிகழாக எடுக்கிறோம் இல்லையா, அதை ஃபோட்டோ காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் ஜெராக்ஸ் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா அந்த ஜெராக்ஸ்ன்ற கம்பெனி தான் ஃபஸ்ட் அந்த மிஷினை பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனாலேயே ஃபோட்டோ காப்பி அப்படின்னு யாருக்கும் தெரியாது, ஜெராக்ஸ் அப்படின்னு தெரிகிற மாதிரி அந்த ஜெராக்ஸ் கம்பெனியே பெருசாக விளம்பரம் ஆயிட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேப், அதாவது கம் டேப் இருக்கு இல்லையா, அது எல்லாருமே செலோ டேப் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் ஒரு பிராண்டோட பேரை சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம லிஃப்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் எலிவேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு பிராண்டு தான். அதை எலிவேட்டர் அப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ரொம்ப பரிச்சயமான எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று அப்படின்றதுனால அந்த பிராண்டோட பேரையே அதுக்கு நேமாக வச்சு நம்ம கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஈவன் நிறைய பேருக்கு எஸ்கலேட்டர் அப்படின்னு சொன்னால் தான் தெரியும், மூவிங் ஸ்டெப்ஸ்னால் தெரியாது. நிறைய மால்ஸில் நம்ம படி நகர்ந்து போய்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதெல்லாம் மூவிங் ஸ்டெப்ஸ் தான் சொல்லுவோம். ஆனால் அது எஸ்கலேட்டர் அப்படின்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியுது. அந்த அளவுக்கு பிராண்டோடு ஒன்றி போய் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே நமக்கு அந்த பிராண்டோட பேரை சொன்னால் ஞாபகம் வருது. கேரளா சைட்லாம் பார்த்தோம்னா இந்த யானைகளுடைய நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கேரளா ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டாக, எங்கே நம்ம பார்த்தாலும் ரோட் கிராசிங்லலாம் ரொம்ப ஈஸியாக நம்மளால் இந்த யானையை பார்க்க முடியும். யானை நிறைய காரை துரத்துற மாதிரியும் பைக்கை துரத்துற மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அது நம்மளை துரத்த போகுது அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ யானை அதோடைய தும்பிக்கையை 2 தந்தத்துக்கும் நடுவில் சுருட்டி அதோடைய உடலோடு ஒட்டி போயிருக்கும், அப்போ ஏதோ ஒரு பொருளை அது முட்டை ஓட போகுது அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா தெரிச்சுக்கிட்டு ஓட்டுறது மட்டும்தான் ஒரே வழி. ஈவன் மரத்தை கூட அது அடிச்சு உடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா அதோடைய தந்தத்தை உள்வாங்கிக்கிட்டு நேராக கொண்டு போய் அதோடைய தலைக்கு நடுவிலே வச்சு மோதும் அப்படின்னு சொல்லுவாங்க. தந்தத்தில் அடிப்பட்டு அதுக்கு ரொம்ப வலிக்கும். அதனால தந்தத்தை சேஃப்கார்டு பண்ணதான் பார்க்கும். எப்போ அது தும்பிக்கையை உள்வாங்கிக்கிட்டு ஓட ஆரம்பிக்குதோ அப்போ எதையோ முட்டை போகுது அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு உடனே அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதா அப்படி. ஈவன் அதோடைய தந்தத்தில் பட்டாலும் ரொம்ப வலிக்கும். தந்தத்தையும் சேஃப்கார்டு பண்ணணும், தும்பிக்கையும் சேஃப்கார்டு பண்ணணும்னு அழகாக சுருட்டிக்கிட்டு கரெக்டாக சென்டர் போர்ஷனில் தான் எதாக இருந்தாலும் மோதும். ஈவன் மரத்தை கூட நிறைய கோவத்தில் அடித்து உடச்சிருக்கு, மோதி உடச்சிருக்கு, அப்படிலாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. வயலெல்லாம் நாசம் பண்ணும், மரத்தெல்லாம் சேதப்படுத்தும். அது எல்லாமே இப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதனால் எப்போ அது தும்பிக்கையை உள்வாங்குதோ அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆயிருங்க. நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில் எல்லாமே நமக்கு தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். எதையுமே நம்மக்கிட்ட இருந்து மறைக்க முடியாது, நம்மளுடைய கண்ணு ஷார்ப்பாக இருக்கிற வரைக்கும். சரி, அப்படியே நீங்கள் சொன்னாலும் இவ்வளோ நாளாக உங்களுக்கே தெரியாமல் ஒரு விஷயத்தை உங்கள் பிரெயின் உங்ககிட்ட இருந்து மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய மூக்கு மட்டும் தெரியவே தெரியாது. என்னதான் நீங்கள் 2 கண்ணில் பார்க்குறீங்கன்னாலும் அது இருக்குன்ற ஒரு விஷயத்தையே உங்கள் பிரெயின் மறக்கடிச்சிடும். ஏன்னா அது அங்கேயே ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒன்று தானே, அது நமக்கு தேவையும் கிடையாது. மீதம் இருக்கக்கூடிய எல்லாம் தான் நமக்கு தேவை. அதனால் எல்லா விஷயங்களையும் காட்டுமே தவிர்த்து அந்த மூக்கை மட்டும் அப்படியே அதை மறக்கடிச்சிரும். ஆனால் இது உண்மைதானா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கண்ணை மட்டும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி பாருங்கள், மூக்கு உங்களுக்கு தெரியும். மரத்துடைய வேர், அந்த வேர் எல்லாத்தையும் நம்ம சொல்லும்போது யூஸ்வலாக எல்லாரும் நினைக்கக்கூடியது என்னன்னா, நம்ம சின்ன வயசில் ட்ராயிங் பண்ணுறதுக்காக மரத்துடைய வேரெல்லாம் ரொம்ப ஆழமாக பூமிக்குள்ளே இருக்கிற மாதிரி வரைஞ்சிருவோம். ஆனால் உண்மை அப்படி தான்ப்பா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் அவ்வளோ தூரத்துக்கெல்லாம் ஆழமாக வேர் போடுறதுக்கு சான்ஸ் கிடையாது. வேருக்கு ஆக்சிஜன் தேவை. என்னதான் டீப்பாக ஒரு சில வேர்கள் போனாலும் மீதம் இருக்கக்கூடிய பஞ்ச் ஆஃப் வேர்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 அடிக்கு மேலேயே தான் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு டீப்பாக போச்சு அப்படின்னா அதுக்கு தேவையான ஆக்சிஜனே கிடைக்காது. ரூட்டுக்கும் ஆக்சிஜன் தேவை. அதனால் 2 அடிக்கு கீழே போகாது, அப்படியே 2 அடியிலேயே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் அதோடைய ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே இருக்கிற க்ரீச்சர்ஸ்லேயே எதுப்பா பெருசு அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ இருக்கிறதுன்னு இல்லை, உலகம் உருவானதுலேருந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு எல்லாரும் டைனோசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, என்னதான் நம்ம இந்த டைனோசர்ஸ்லாம் பெருசு அப்படின்னு நினச்சாலும் அதுக்கான சாலிட் எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் கேள்விக்குறி தான். அங்கங்கே எலும்பு கூடலாம் பார்த்துருக்காங்க. அந்த எலும்பெல்லாம் பார்க்கும்போது இது டைனோசரோட தான் அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியுது. அவ்வளோதானே தவிர்த்து இன்னும் டைனோசர் இருக்குது அப்படின்றதுக்கான
அக்மார்க் முத்திரையாக எதுவுமே கொடுக்கல அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கதான் செய்யுது. ஆனாலும் இருக்கிறதுலையே டைனாசாராகவே இருந்தாலும் சரி, இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆனதுலேயே வேர்ல்டுலேயே ரொம்ப பிக்கஸ்ட் க்ரீச்சர் எது அப்படின்னு கேட்டால் ப்ளூ வேல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நீல திமிங்கலத்தை தவிர வேறு எதுவுமே பெருசாக இருக்க முடியாது. அதுதான் இருக்கிறதுலையே பெருசு, எடையும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர். ஃபைனலி நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு இந்த ஷோவில் நீங்கள் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் மீண்டும் சந்திப்போம். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரீதா அண்ட் மஞ்சள் வேல் மாலி டீம்.